இது எனக்கே நடந்த கதை தான். இது எப்படின்னா, நான் வந்து 3வது மருமக. பெரிய மருமக வந்து கொஞ்சம் இருக்கப்பட்ட வீட்லருந்து வந்தவங்க. 2வதும் கொஞ்சம் 2வது இருக்கவங்க என்ன மாரி மிடில் கிளாஸ் தான். அவங்க அந்த பெரிய மருமக அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒண்ணு சொன்னா, "எங்களுக்கெல்லாம் என்ன நாங்க காசு விட்டு எரிஞ்சோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துரும். ஆமா எங்களுக்கு என்ன பிரச்சனை?" எங்களுக்குன்னு பார்த்தா, எங்க மாமியார்லாம், "ஐயோ! என் மருமக அவ்வளோ மாரி வருமா? அவ்வளோ ஐயோ!" எனக்கு இந்த சிறகடிக்க ஆசை விஜயாவ பார்த்தா எனக்கு அந்த கேரக்டர் அதான் சொல்லுவேன். அடிக்கடி நான் எங்க வீட்ல சொல்லுவேன், "எவனோ எங்க வீட்டு கதைய தெரிஞ்சு தான்டா எடுக்குறான்" அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லியிருக்கேன். அவங்க முன்னா கூட போச்சு. "ஐயோ! என்னம்மாச்சு? ஐயய்யோ! ஏதும்மாச்சு?" அப்படின்னு இருந்த பார்ட்டி, இப்ப பார்த்தா அப்படியே தலைகீழ. "உன்னைய வீட்டு பக்கம் வந்த, உன்ன வெட்டிருவேன்னு" இவங்க சொல்றாங்க. எங்க மாமியார், "உன்ன சும்மா விட மாட்டேன்டின்னு." ஆ அதான் யார் ஒருத்தவங்கள நம்ம ரொம்ப கொண்டாடுறோமோ, அது பிற்காலத்தில அதுவே வேற மாரி இப்போ எங்களலாம் எப்பவுமே நாங்க ஸ்டேபிளா தான் இருப்போம். நாங்க ரொம்ப தாங்குறதும் இல்ல, தடுக்குறதும் இல்ல, எதுவும் பண்றதில்ல. அப்படியே தான் இருப்போம். எங்கள பிடிக்காது அவங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க பிடிக்காதவங்க தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தாங்குன மருமக அப்படி பண்ணவும், அப்படியே டக்குனு எங்க பக்கம் திரும்புனாங்க. அவள மாரி வருமா இவளும் நாங்க இந்த கோட்டுக்கு பக்கத்திலேயே நிக்கிறோம். நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு நாங்க கட் பண்ணிட்டோம். இப்ப என்னன்னா, அவ என்ன சொல்றா, என்ன இது பண்ணிட்டு நீ அவளுங்களோட சேர பார்க்குறியா? பார்க்குறேன். எப்படின்னு. இதுல 2மே எதுவுமே பண்ணாத நாங்க 2 பேர் தான் பலிகடா வாங்கிட்டு இருக்கோமே தவிர, இவங்க சண்டை விடவே இல்ல. டெய்லி ஒரு சண்டை, டெய்லி ஒரு இது ஓடிட்டு இருக்குது. இதுக்கு ஜட்ஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா, வேற லெவலு.